நாங்கள் நடக்காத போ நாங்கள் எத்தனை பேர் நடக்காடு இரவுலேருந்து காணவில்லை. என்னென்னா நான் படுக்கும்போது நித்திரையாக கிடக்கும்போது அங்கே போயிட்டேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 11 மணி அளவில் தான் நான் பாத்ரூமுக்கு வந்து எழுந்திருக்கேன். இப்போ எழுப்ப வேண்டியதானே தான் ஆளை காணிஇல்லை. வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூமுக்கு போயிருப்பான்னு பார்த்தேன். ஆள் தேடி தேடி பார்த்து ஆளை காணிஇல்லை. அப்படின்ட்டு எங்கள் மாமாக்களுக்கு போன எடுத்துறான். ஒரு 11:03 அப்படியே பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு பிறகு மாமாக்களுக்கு சொன்னேன் தம்பி இல்லை அவள் வேற இல்லைன்னு சொல்லினா. பிறகு இப்போ இந்த மச்சாளுக்கு போன எடுத்துறேன். மச்சாளுக்கு எடுக்கும்போது மச்சாளுக்கு சொன்னால் இல்லை அப்படின்னு வேற இல்லைன்னு சொன்னான். அது வந்த இதன்னா போது வந்து மாமியாக்களும் மச்சாளாக்களும் ஓடி வந்தவங்க பார்க்குறது. கால் தடம் கிடக்கும். இப்போ வழியில் போயிருந்தால் கால் தடம் இருக்குது. அப்போ நான் எல்லோரும் ஓடி வரைக்க நாங்கள் அதை யோசிக்கலை. கால் தடம் இருக்குது அதெல்லாம் யோசிக்கலை. அவள் காணையில்லைன்னா தேடினாங்க. என்ன நடந்தான்னு தெரியல. காத்தெடுத்தா பார்த்தா நாங்கள் பிடிச்சிருப்போம். அவளுக்கு இப்போ என்ன நடந்தான்னு தெரியாது நினைக்கிறேன். உங்களோட பிரச்சனை வர்றதுக்கு முதல் உங்களை வயிற்று பொறுத்தமோ உங்களுக்கும் அவாக்கும் ஏதாவது கருத்து இல்லை. ஒரு 4-5 நாளாக எதுவும் இல்லை. பிரச்சனை வர்றண்டு எங்களுக்குள்ள பிரச்சனை வராது. இப்போ அந்த சின்னக்கா அந்த பிள்ளை இருக்குது. இப்போ அவாவுக்கு அந்த அந்த பையனுக்கு இவா அடிக்கிறவன். அடிக்கும்போது நான் இவாவுக்கு அடிக்கிறேன்னா என்னென்னா ஏன் அவாவுக்கு ஒரு அந்த பையனுக்கு அடிக்கிறேன். அப்போ அடிக்கும்போது அவாவுக்கு சும்மா இப்போ பேசுவா என்னென்னா அதுக்கே இந்த பிள்ளைக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. பிரச்சனை வீட்டை விட்டு போகிற அளவுக்கு ஒரு வீட்டை விட்டு போகிற அளவுக்கு அவாவுக்கு எனக்கு ஒரு 4-5 நாளாக எதுவுமே இல்லை. இது இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்தது? 29ஆம் தேதி எப்போ நடந்தது? இது இது சம்பந்தமாக நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அதை தொடர்ந்து அப்படி சொல்லு. என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அதே மாதிரி என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இப்போ போலீஸில் என்ன மாதிரி கேஸ் போட்டுருக்கீங்க? நேற்று மோப்பன் ஆகி கொண்டு வந்து என்னென்ன ஒரு தகவல் ஒன்று வருது. ஏன் இருக்குன்ற விஷயத்தை சொல்லி அந்த ஃபுல்லாக அந்த லைனில் அப்படி சொல்லி அப்புறம் நம்ம சரியா நான் ஓப்பன் பண்ணேன்னா நான் 4 மேட்டில் கல்யாங்கட்டி இருக்கிறேன். இது 4 மேட்டில் கல்யாங்கட்டி இருக்கிறேன். இந்த வீடு அங்கே இருக்குது. இது ஒரு இதுக்கு முதல் நாள் மாமாவுக்கு வருத்தம் வந்தது. மாமாவுக்கு வருத்தம் இவர் இங்கே இருக்கலான்னு சொல்லி அங்கே 1 மணி போல் 12 மணி போல் வேற கூட்டிக்கொண்டு அங்கே போனாங்க. முதல் நாள் நடந்த சொல்லுவோம். அங்கே கூட்டிக்கொண்டு போன பிறகு ஒரு 2 மணி இருக்குது. நாங்கள் வீட்டை போய் படுக்கும்போது இவா நித்திரை வந்துட்டா. அப்போ நான் நித்திரை விடல. என்னென்னா 2 மணி பிறகு நான் நித்திரை விட மாட்டேன். அப்போ ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கும்போது நித்திரை வந்தா பிறகு ஒரு சத்தம் சொன்னால் இப்படி சொன்னேன் என்ன விடு நான் போகிறேன். இப்போ என்ன அடியாண்டு ஃபோன் எடுத்து எழுப்பி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போட்டு படுத்திருந்தோம். அப்புறம் அடுத்த நாள் விடிய ஒரு 7ஆவது மேத்தான் இருந்தவன் இருந்து பிறகு நான் எழும்பினோட இந்த விசாரில் அவன் எழும்பி வீடு கூட்டினவன். நான் உடுப்பு துவைச்சி தாண்டி அவளோட இருந்து சமைக்கிறான். கிச்சனுக்கு இருந்து சமைச்சு போட்டு மத்தியானம் சாப்பிட்டு போட்டு நித்திர வந்தாங்க. பிறகு பின்னேரம் எழும்பி மாமா கிட்ட வந்தாங்க. மாமா கிட்ட வந்து அப்படியே மாமி கிட்ட வந்தாங்க. அங்கே மச்சாள் கிட்ட போனாங்க. மச்சாள் கிட்ட போய் அப்படியே அதுலேருந்து அப்படியே வீட்டை ஒரு 7 மணி அப்படி தான் வீட்டை போயிருப்பான். 7 மணிக்கு போய் அப்படியே தேத்தண்ணி வச்சு அவள் பல்லுக்கு வரைய சோறு சாப்பிடலாண்டு மனசு வாங்கியிருந்தா. ஸோ தேத்தண்ணி வச்சு துவைச்சி சாப்பிட்டு 7:30க்கு படுத்துருப்பான். 7:30க்கு படுத்துட்டு திருப்பி எனக்கு நாரி வருத்தத்துக்கு புதுசாக வாங்க போகிறேன்னா அம்மாவிட்ட வந்தேன். 8 மணி இருக்குங்க. 8 மணி இருக்கு வாங்கிட்டு படுத்தவா தான்.
வாங்கி போட்டுட்டு குளிச்ச போட்டுட்டு படுத்தவ. அதுக்கு பிறகு நான் ஒரு 9:30 போல் நிற்று வந்துட்டு காலையில் கையெல்லாம் படுத்துங்க. அப்படி கையில் படுத்துருந்த ஒரு 11 மணி போல் நாளைக்கு பார்த்தேன். அப்போ ஆளை காணையில் ஒரு 29 நடந்து பொலிஸில் போட்ட முறைப்பாடும் அதுக்கு பிறகு பொலிஸ் செய்த செயற்பாடு அந்த இதுகளும் சொன்னீங்க. பொலிஸுக்கு வந்து நான் ஒரு 3 மணி அளவில் சொல்லியிருக்கேன். அது வந்தது 4 மணி 4:30 இருக்குது வந்தது. வந்து இப்படியோ வீடுகளை எல்லாம் செக் பண்ணி தண்டி பார்த்தவையல் வீடு வளவெல்லாம் சுற்றி பார்த்தவையல் பார்த்துட்டு வெளியில் இதெல்லாம் பார்க்கல. வெளியில் அந்த ஒழுங்குகள் இதெல்லாம் பார்த்துட்டு முறைப்பாடு எடுக்கணும்னு என்ன கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தவை கேட்டவை இப்படி அவாக்கு ஏதாவது பழைய இதுகள் எதுவும் இருக்கோ அப்படி இப்படின்னு கேட்டது. நான் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் அப்படி சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அப்படி இதண்டு அவள் அப்படி போக மாட்டாள் அப்படி சொல்லி போட்டு அப்படியே வந்தேன். பிறகு ஒரு விடிய ஒரு 7 மணி போல் கூப்பிட்டு அவன் அந்த ஃபோனை வாங்கணும் செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணி போட்டு தந்தேன். பிறகு பின்னேற அளவில் மத்தியான அளவில் பொலிசு வந்து திருப்பி மாமி வீட்டை எடுத்தது வாக்குமூலம். அதுலேயும் இப்படித்தான் என்ன அடிபட்ட நீங்களோ இதண்டி நீங்களோன்னு கேட்டது. இல்லை 4-5 நாளாக எதுவுமே இல்லை. சண்டை வராது, குடும்பத்தில் சண்டை வராது. அது நாங்கள் அப்படி இதன்ற அளவுக்கு இல்லை, அப்படி அவள் போகிற அளவுக்கு இல்லை, இது வரைக்கும் போகலை அப்படின்னு சொன்னான். சொல்லி போட்டு பிறகு பின்னேரம் மோப்ப நாய் கொண்டவங்களோட இஎஸ் அறிவிச்சா. மோப்ப நாய் பொலிசுக்கு அறிவிச்சா. மோப்ப நாய் ஒரு கொண்டு வந்து பார்க்கணும். மோப்ப நாய் கொண்டு வந்து ஒரு பின்னேரம் 6 மணி 5 மணி 5:30 இருக்குது. 5:30 அப்படியே வந்தது. வந்து செக் பண்ணி அவன் அந்த உடுப்பு ஒன்று கொடுத்து செக் பண்ணி இந்த வீடு வரைக்கும் வந்தவன். மாமியின் வீடு வரைக்கும் வந்தவன். எங்களை விட அங்கே இருக்குது. மாமியின் வீடு வரைக்கும் வந்து வாசலை இருந்துட்டு அப்படியோ இந்த பக்கம் பள்ளிக்கு ஸ்கூல் நாகோவில் ஸ்கூல் பக்கமாக போயிட்டு